தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 21 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டளையின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 3ஆம் வாரம், ஜனவரி 29ஆம் தேதி 2026ஆம் வருடம், வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம என்ன பண்ணாலும் எல்லாமே எப்படிதான் இருக்குமா? மறைவாகவே இருக்காது, எல்லாமே வெளிப்படும். எல்லாருக்குமே அது வெளிப்படும், எதுவுமே ஒளிந்திருக்காது. ஏன்னா எல்லாமே யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். ஓகேங்களா? நீங்க நினைக்கலாம், இது யாருக்கும் தெரியாது, இந்த தப்பு நான் பண்ணது, இது நான் பண்ணது யாருக்கும் தெரியாது, இந்த நல்லது பண்ணது யாருக்கும் தெரியாது, நான் வேற இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேனே எல்லாருக்கும், இவ்வளோ நல்லது ஏழைகளுக்கு பண்ணியிருக்கேனே, ஆனால் யாருக்கும் தெரியலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். ஸோ இதில் நல்லவங்களுக்கும் நல்லது, கெட்டவங்களுக்கு ரொம்ப கெட்டது. கரெக்டுங்களா? ஏன்னா நல்லவங்க நல்லது செய்கிறாங்க, அது மற்றவங்களுக்கு தெரியலனாலும் கடவுளுக்கு தெரியும், அதனால நல்லது. கெட்டவங்க கெட்டது செய்கிறாங்க, நல்ல வேளை யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். அதனால தான் ஏசப்பா இன்னொன்று என்ன சொல்கிறாரு? நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஒழுங்காக மற்றவங்கள மன்னிக்க தெரியணும், மற்றவர்களோட நம்ம அன்பு காட்டணும், மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். அப்படிலாம் பண்ணும்போது கடவுள் நமக்கு எல்லாமே சேர்த்து வச்சு கொடுப்பாரு. ஓகேங்களா? அண்டு கடவுள் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேலும் கொடுக்கப்படும். ஒருவேளை நீங்கள் பண்ணவே இல்லைன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் விஷயங்களும் எடுக்கப்படும். இல்லை எதுவுமே பண்ணல அப்படின்னா உள்ளதும் எடுக்கப்படும்ட்டாரு. ஸோ நம்ம எல்லாரும் கடவுளுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.